வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 6/6/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டினில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா, ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களுடைய அளவீடுகள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, டேரெக்டாக எண் மதிப்பு கொடுக்கலாமா, எக்ஸோட வேல்யூ வச்சு கொடுத்துட்டாங்க. அதோடைய பரப்பளவு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாறிலியாக கொடுத்தாங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும். நல்லா பண்ணுங்க, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது மற்றதுலலாம். சரிங்க, மொத்தம் 3 பக்கம், அதில் எக்ஸ் தான் இருக்குல்ல ஹையஸ்ட் வேல்யூ. சரிங்களா, எக்ஸ் கீழே x-13 x-26ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, அப்போது எக்ஸ்ன்றது என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக கர்ணமாக தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா கர்ணம் தான் இருக்கிறதுலே வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற பக்கங்கள் என்ன இருக்கும், x-13 x-26. சரிங்களா, இப்போது இதோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பண்ணிங்க, எக்ஸுக்கும் அடுத்துள்ள பக்கத்துக்கு என்ன எவ்வளோ வித்தியாசம், 13 நம்பர் வந்து வித்தியாசம். அடுத்து வந்து x-13க்கும் x-26க்கு எத்தனை வித்தியாசம், 13 வித்தியாசம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பித்தாகரஸ் டேபிளெட்டில் அதாவது இதோட விகிதங்கள் வந்து சேமாக இருக்கா, இங்கேயும் 13 இங்கேயும் 13, வித்தியாசம் வந்து 13 இருக்கா. அப்போது பைத்தாகரஸ் டேபிளெட் நமக்கு தெரியுங்களா, 3 4 5, இதோட விகிதம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 1 1. சரிங்களா, 1 1 வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒப்பிடலாமா. அப்போ அந்த ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குன்றது இங்கே எவ்வளவு, அந்த வேல்யூ 13. ஸோ இந்த பைத்தாகரஸ் டேபிளெட் 3 4 5ஓட 13ஆல் பெருக்குனீங்கன்னா அதுதான் வந்து இந்த வேல்யூவாக இருக்கும். சரிங்களா, அப்போ 13ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 3 13 39, 4 13 52, 5 13 65. ஸோ கர்ணத்தோட அளவு என்ன, 65. நமக்கு என்ன தேவை, பரப்பளவு தான் ஃபார்முலா. செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா, முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அரை இன்ட்டு பிஹெச். சரிங்களா, அப்போ அடிப்பாகத்தோட பரப்பளவு அடுத்து குத்தியரத்தோட பரப்பளவு மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் இருந்த ஏதாவது ஒரு பக்கத்தை வேல்யூ புட் பண்ணிங்க அப்படின்னா 39லேருந்து 13 கழிச்சிங்கன்னா இதோட மதிப்பு என்ன வரும், 26ன்னு சொல்லி வரும். அடிப்பாகத்தோட பரப்பளவு இதோட பரப்பளவு என்ன வரும், 52 மைனஸ் 26, அதோட பரப்பளவு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 39ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ நமக்கு தேவையான நம்பர்ஸ் என்ன, 26 39, அவ்வளோதாங்க. 65 ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து காரணமாக இருக்கும், அது தேவையில்லை. ஸோ 39 52 இந்த வேல்யூ வந்து இங்கே புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த பக்கத்தோட மதிப்பு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் இங்கே கொடுத்துருக்கோம் 52. சாரி, அந்த பக்கத்தோட மதிப்பு அப்படியே போட்டுடலாங்க. சரி, அந்த பக்கத்தோட மதிப்பு அப்படியே போட்டுடலாம், 26 கழிக்கலாம் வேணாம்ல. இந்த பக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கும், 39 52 சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா அப்படி புட் பண்ணிங்கன்னா நம்ம கடைசியில் வந்து 26 2ஆல் அடிச்சுன்னா 26 × 39 சொல்லியிருக்கோம். 6 54. சரிங்களா, யூனிட் டிஜிட் 4, யூனிட் டிஜிட் 4 முடிகிற மாதிரி ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 1014 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேன் தீட்டாவோட மதிப்பு கொடுத்தாங்க, இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, டேன் தீட்டானா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா. அப்போ சைனோட மதிப்பு என்ன இருக்கும், 7ன்னு சொல்லியிருக்கும், காசோட மதிப்பு 8ன்னு சொல்லியிருக்கும், அவ்வளோதான். அப்படி இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு வச்சு. இங்கே நல்லா பண்ணிங்க, இது a+b, இது a-b ஃபார்மெட்டில் இருக்கா, இங்கே a+b a-b ஃபார்மெட்டில் இருக்கா, அவ்வளோதான். இப்போ என்ன வரும், a² - b² ஃபார்முலாவில் வருமா. அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே கீழே என்ன வரும், இந்த ரெண்டோட மதிப்பு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வந்து எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா. ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன, 1. சரிங்களா, அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு சைன் ஸ்கொயர் தீட்டா, கீழே காட் தீட்டா பெருக்கல் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்பான் சைன் ஸ்கொயர் தீட்டா இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி மாற்றலாமா. ஸோ காட் தீட்டாவோட மதிப்பு காஸ் தீட்டா அப்பான் சைன் தீட்டாவா. ஸோ இந்த என்டையர் ஃபார்மெட்டையும் நம்ம என்ன மாற்றலாம், காட் ஸ்கொயர்னு சொல்லி மாற்றலாம். அடுத்து கீழே இங்கே என்ன இருக்குது, காட் தீட்டா இருக்குது. ஸோ இது வந்து 1 அப்பான் காட் தீட்டாவா. ஸோ அப்படி காட் தீட்டா போட்டிங்கன்னா காட் தீட்டாவுக்கும் ஸ்கொயருக்கு அடியாக வரும், மிச்சம் இருக்கிறது காட் தீட்டா. காட் தீட்டான்றது என்ன, டேன் தீட்டாவோட தலைகிலி தான். ஸோ இந்த மதிப்போட தலைகிலி என்ன, 8/7 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஃப் 24 is subtracted from 3 times of an unknown number, the difference is 258. அதாவது ஒரு அன்னோன் நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த நம்பரோட 3 மடங்கு வந்து 24 கழிச்சா வரக்குள்ள மதிப்பு வந்து 258. அப்படின்னா அந்த அன்னோன் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஒரு அன்னோன் நம்பரோட 3 மடங்குல இருந்து 24 கழிச்சா அது வரக்கூடிய வித்தியாசம் வந்து 258 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3x - 24ஓட மதிப்பு 258. அப்படின்னா இந்த 24 அந்த பக்கம் போகும்போது ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ 3x மதிப்பு 282, எக்ஸோட மதிப்பு 94ன்றதான் ஆன்சர். சரிங்களா,
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the side of a rectangular field are 169 meter and 154 meter long. Its area is equal to the area of the circular field. What is the circumference of circular field? ஒரு வட்ட வடிவில் ஒரு 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 ஃபீல்டு இருக்குது சரிங்களா. ஒரு ஃபீல்டுன்னா எப்படி சொல்கிறாங்க தமிழில் வந்து வயல் கூட வச்சுக்கோங்க சரிங்களா. வட்ட வடிவ பரப்பு இருக்குது சரிங்களா. அந்த பரப்போட பரப்பளவும் ஒரு ஒரு செவ்வக வடிவ பரப்பளவும் சேம் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அந்த செவ்வக வடிவ பரப்பளவுடைய பக்க அளவீடுகள் கொடுத்தாங்க 169 154. அப்படின்னா இந்த வட்ட வடிவ பரப்பளவுடைய சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான் சரிங்களா. ஒரு நிமிஷங்க. எஸ் 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 சிம்பிளாக கணக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வட்ட வடிவம் இது ரொம்ப நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக போடணும்னு நினச்சிங்க, டைம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க. வட்டத்தோட சுற்றளவோட ஃபார்முலா என்ன? 2πr. ஸோ 2 × 22 / 7 × ஆரம் சரிங்களா. 22ன்றது என்ன? 2 × 11. ஸோ கிடைக்கக்கூடிய நம்பர் எதோட மல்டிபிளாக இருக்கும்? 11ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஸோ 11ஓட மல்டிபிள் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இங்கே சரிங்களா. கவனிங்க. 5 5 கூட்டிங்கன்னா 10, 10லேருந்து 1 2 கழிச்சிங்கன்னா 8 சரிங்களா. 8 11 வகுப்படாது, அப்படி ஆயிடுச்சு. 5 + 0 5 - 4 1 சரிங்களா. இதுவும் வராது. இங்கே 5 கூட்டல் 9 9 - 4 5 இதுவும் வராது. ஸோ ஆன்சர் இதுதான். டேரெக்டாக போட்டு போடலாம் சரிங்களா. நீங்கள் என்டிபிசியில் வந்து CPT 2ல் எழுதும் போதில் இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இதோட சுற்றளவோட ஃபார்முலா 2πr. பையோட மதிப்பு 22/7. ஸோ 22ன்றது 11உடைய மல்டிப்ளிகேஷன். ஸோ கிடைக்க விடையும் வந்து 11ஓட மதிப்பீடாக தான் இருக்கும் சரிங்களா. அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், டேரெக்டாக ஆப்ஷன் போட்டுடலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா கான்செப்ட் படி வட்டத்தோட இந்த பரப்பளவும் இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவும் சமம் சொல்லி கொடுத்தாங்க. செவ்வகத்தோட அளவீடு தெரியும். அப்போது πr² ஃபார்முலா πr² = செவ்வகத்தோட பரப்பளவு L × b. வட்டத்தோட பரப்பளவும் இது ரெண்டும் சமம். இப்போ ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா 22/7 × r² = 169 × 154 சரிங்களா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா ஆரோட மதிப்பு கடைசியில் 13 × 7ன்னு சொல்லியிருக்கும். அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து வட்டத்தோட சுற்றளவு தானே கேட்குறாங்க. 2πr 2 × 22/7 × 13 × 7 7 கீழே அடியாயிரும் சரிங்களா. அடியானதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. 2 2 4 4 3 12 சரிங்களா. 7 கீழே அடியாச்சா. அப்போ யூனிட் டிஜிட் 2ல் முடிகிற மாதிரி இருக்கணும். 2 முடியும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 562 முடிச்சு. அடுத்தது சிம்பிளிஃபை என்ன சொல்லி கேட்டிருக்காப்பா. √6 729. இதோட மதிப்பு என்ன சொல்லிக்கிறான்? 729 எதனுடைய பவர் 6ல் வரும் தெரியுமா? 3/6 தான் 729. அடுத்து 65,536ன்றது 16/4க்கு சமம். அடுத்து 5832ன்றது 18 கியூபுக்கு சமம். 1764ன்றது 42 ஸ்கொயருக்கு சமம் சரிங்களா. அவ்வளோதான். இந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். இப்போது √6 அப்படின்னா ரூட்டுக்குள்ள 6 மடங்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம் சரிங்களா. √4னா ரூட்டுக்குள்ளே 4ல் வர மாதிரி மாற்றிக்கணும். இங்கே 3 போட விட்டுருக்கேன். √3 அப்படின்னா இங்கே ரூட்டுக்குள்ளே கியூப்ல வர மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே ஸ்கொயர் தான் இருக்குது சரிங்களா. அப்போது இது 6 3லேருந்து ஒரே ஒரு 3 மட்டும் எடுத்துக்கலாம். 3 இங்கே 16 18 42 இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 79 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து a man has to cover a distance of 387 km in 21 hours. 387 கிலோமீட்டர் வந்து 21 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கடந்தே தீரணும் சரிங்களா. இப்போ வந்து அவர் வந்து 3ல் 2 பங்கு தூரத்தை வந்து கடக்க வேண்டிய தூரம் 3ல் 2 பங்கு தூரத்தை வந்து இந்த கடக்க வேண்டிய நேரத்தில் 7ல் 5 பங்கு நேரத்தில் வந்து கடந்து முடிச்சிருக்காரு. அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸில் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடு வந்து அவருக்கு இருக்கணும் அப்படின்றது தான் கேள்வி சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து டைமிங் என்ன கொடுத்தாங்க? 21 hours இந்த ஜேர்னி வந்து மொத்தமாக முடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ரைட்டாக முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7 டைம்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. அப்போது எவ்வளோ நேரம்? 15 மணி நேரம் வந்து 5/7 × 21 இருக்குதுன்னா 15 மணி நேரம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் நமக்கு எவ்வளவு? 6 மணி நேரம் மட்டும்தான். 6 மணி நேரத்துக்குள்ள இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கடந்தே தீரணும் சரிங்களா. 6 மணி நேரம் சரிங்களா. ரெண்டாவது இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்கு தூரத்தை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போது 2/3 சரிங்களா. எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2/3 × 387 சரிங்களா. நமக்கு அப்போ மிச்சம் எவ்வளோ கவர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா 1/3 ×
387. சரிங்களா, இது வந்து கடக்க வேண்டிய தூரம், இது கடக்க வேண்டிய டைம் வந்து 6 மணி நேரம். அவ்வளோதான். நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா போட்டிங்கன்னா ரெக்வயர்ட் டைம் அப்பான் ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ், ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் அளவு ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் அப்பான் ரெக்வயர்ட் டைம், சாரி 1/3 × 387 டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கடக்கணும். எவ்வளோ நேரத்தில்? 6 மணி நேரத்தில் கடக்கணும். இதை சுருக்குனீங்கன்னா 21.5 km/h சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்தது மோடு மீடியனோட மதிப்பு கொடுத்தாங்க. சரிங்களா, முகடு, இடைநிலை, அப்புறம் சராசரி. சரிங்களா, இதில் வந்து முகடு மற்றும் இடைநிலையோட மதிப்பு கொடுத்தாங்க. சராசரியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபார்முலா என்னன்னா முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை கழித்தல் 2 சராசரி, மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா மோடோட மதிப்பு 52.7, அப்புறம் மீடியனோட மதிப்பு 65. ஸோ 3 × 65 மைனஸ் 2 மீன். சரிங்களா, இங்கே இருக்க 2 மீன் இந்த பக்கம் போயிடும், ப்ளஸ் 2 மீன் ஆயிரும். இங்கிட்ட வந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா 195 மைனஸ் 52.7, இதை சொல்லுங்கன்னா 142.3 சொல்லி வரும். அப்போ வகுத்தல், இங்கே இருக்க பெருக்கல்ல இருக்க 2 இந்த பக்கம் மொத்தத்தில் வகுத்தல்ல மாறும். ஸோ வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 71.15. ஆனால் கணக்கில் என்ன கேட்குறாங்க, 1 டெசிமல்குள்ள முடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 2ன்னு சொல்லி மாறும். 71.2ன்றதான் ஆன்சர். 60 is the mean proportion between x and 277. What is the value of x? x மற்றும் 272 உடைய சராசரி விகிதாச்சாரம். சரிங்களா, மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகிதாச்சாரத்தோட மதிப்பு 68 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, 2 எண்கள் கொடுத்து அந்த சராசரி மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்க. சராசரி விகிதாச்சாரம்னா √AB. சரிங்களா, ஈக்குவல் டு 68. ஸோ ரெண்டு பக்கம் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? x × 272 ஈக்குவல் டு 68 × 68ன்னு வரும். ரெண்டு பக்கமே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா, ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் அடியாயிரும், மீதி இருக்கிறது. இது சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 17ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும் எக்ஸோட மதிப்பு. அடுத்து XYZ, இவங்க 3 பேருமே வந்து 6:5:41 விகிதத்தில் வந்து தனித்தனி வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3180 ரூபா ஒரு வருடத்தோட முடிவில். அப்படின்னா ஒய்க்கும் ஜெட்டுக்கும் இடையில உள்ள லாபத்தினுடைய வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய்க்கும் செட்டுக்கும் முதல்ல XYZ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோட மதிப்பு கொடுத்தாங்க. அப்போ இதோட டோட்டல் ரேஷியோட மதிப்பு என்னவா இருக்கும்? அந்த டோட்டல் ப்ராஃபிட்டுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா, அப்போ டோட்டல் ரேஷியோட மதிப்பு 106, அது வந்து 3180 ரூபா ப்ராஃபிட்டுக்கு சமமாக இருக்கும். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 30 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா, 30 ரூபான்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒய்க்கும் செட்டுக்கு இடையில உள்ள விகிதத்தினுடைய வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 18. ஸோ 18 × ஒரு பங்கோட மதிப்பு 30, 18 பங்கோட மதிப்பு 5 பண்ணுறதான் ஆன்சர். அடுத்து AB, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 25 நாள் அப்புறம் 18 நாள் தனித்தனியாக முடிக்கிறாங்க. ஏ வந்து 4 நாள் வந்து வேலை பார்க்குறான். சரிங்களா, அப்புறம் வேலையை விட்டு போயிடறான். அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை வந்து பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லிக்கிறான். ஏபி ரெண்டு பேர் தனித்தனியாக வந்து 25 மணி நேரம் 25 நாள் 18 நாளில் வந்து 18 நாள் வேலை முடிக்கிறாங்க. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும்? 25 × 18ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை முடிப்பார்? 18 பங்கு வேலை முடிப்பார். பி வந்து எவ்வளோ பங்கு வேலை முடிப்பார்? 25 பங்கு வேலை வந்து முடிப்பார். சரிங்களா, இதை வகுத்தீங்கன்னா 25 அடிச்சுன்னா 18 வந்துடும். 18 அடிச்சிங்கன்னா 25 வந்துடும். சரிங்களா, இது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி. இப்போ வந்து ஏ வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு? 4 நாள் வேலை பார்க்குறாரு. 4 நாள் வேலை பார்த்தாருன்னா மொத்தம் எவ்வளோ பங்கு வேலை முடிச்சிருப்பாரு? 72 பங்கு வந்து வேலை வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மொத்த வேலை இது. சரிங்களா, இதோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 450. சரிங்களா, இதோட மதிப்பு 450. இந்த மொத்த 450 வந்து 72 பங்கு வேலையை வந்து ஏ மட்டுமே 4 நாள் வேலை பார்த்து முடிச்சிட்டாரு. சரிங்களா, அப்போ மிச்சமே நீங்கள் வேலை இருக்குது 378 வேலை இருக்குது. 450 78 போச்சுன்னா 378 வேலை இருக்குது. 378 வேலையை தான் பி வந்து முடிக்க போகிறார். ஸோ 378 வகுத்தல் டோட்டல் ஒர்க் அப்பான் அவரோட டைம் என்ன? டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி. வேலை ரிமைனிங் வேலை 378, பியோட எஃபிஷியன்சி 25. இதை வகுத்தீங்கன்னா 15 + 3/25 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் 10 நம்பரோட ஆவரேஜ் வந்து 40 சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து ரெண்டாவது ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த அப்சர்வேஷன் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கால்குலேஷன் எடுக்க முதல்ல மிஸ்ரீட் as 33 in place of 50க்கு பதிலாக 33 சொல்லி ஒரு நம்பரை வந்து தப்பாக வந்து அவங்க கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்படின்னா கரெக்ட் ஆவரேஜ் என்ன சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எடுத்துருக்க வேண்டிய மதிப்பு அளவு 50 எடுத்துருக்கணும். பட் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், 33 தான் எடுத்துட்டோம். சரிங்களா, அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 17 நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ ஃபால்ஸ். நம்ம தப்பாக எடுத்தது 33, ரைட்டான வேல்யூ அளவு 50. ஸோ எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்குது? 17 வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ 10 பேரோட ஆவரேஜ் அளவு 40. இப்போ இந்த 17 வந்து இந்த 10 பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா
நமக்கு ஓவரால் ஆவரேஜ் கிடச்சிருமா? முடிஞ்சு. இப்போ கரெக்டான ஆவரேஜ் கிடச்சிருமா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஆவரேஜ் 40, அதோட எக்ஸ்ட்ரா 17 மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து 10 பேருக்கு வகுத்து கொடுக்குறோம். ஸோ வகுத்தீங்க அப்படின்னா 40 + 1.7 41.7ன்றதான் கரெக்டான ஆவரேஜாக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சச்சினோட சேலரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, ரெண்டாவது வந்து சப்சிக்வெண்ட்லி ரைஸ் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவனுடைய சேலரியில் வந்து எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் இருந்த விட கம்மியாக இருக்குன்றதான் கேள்வி. சரிங்களா? அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, ரெண்டாவது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து செயின் ரூலில் அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? செயின் ரூலில் போட்டிங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ A + B + AB upon 100. மைனஸ்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிறது. சரிங்களா? ப்ளஸ்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா நார்மலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏவோட மதிப்பு என்ன? -16 + 10 + -16 × 10 upon 100. இந்த ஃபார்முலாவில் அப்படியே வேல்யூ புட் பண்ணுறீங்க. புட் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து -7.6ன்னு சொல்லி பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ மைனஸில் இருக்கிறனால அது வந்து டவுன் ஆகுது. சரிங்களா? ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ வந்து சேலரியோட மதிப்பு குறையுது 7.6%. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the difference between the compound interest compounded annually and the simple interest is if 17,700 is deposited 4% rate of interest per annum for 2 years. வேற ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்கு 4% வட்டி விகிதத்தில் 17,700 ரூபாய் வந்து வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அசலை வந்து வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் தனி வட்டிக்கும், சரிங்களா, கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கான வித்தியாசத்தோட மதிப்பு என்ன? P × R² upon 100². அவ்வளோதான். Pன்றது அசலோட மதிப்பு 17,700 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு 4² 4 × 4. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 28.32 ரூபாய் வந்து 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய வட்டியினுடைய வித்தியாசம். சரிங்களா? அடுத்து விஷால் வந்து 184 கிலோமீட்டர் வந்து ஒரு போட்டில் வந்து 48 மணி நேரத்தில் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அப்ஸ்ட்ரீமில் கிடக்கிறான். சரிங்களா? அப்புறம் 12 மணி நேரம் வந்து நீரோட்டத்தோட திசையில் டவுன் ஸ்ட்ரீமில் வந்து கிடக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஸ்பீடு, அந்த நீரோட்டத்தோடைய ஸ்பீடு வந்து என்ன கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து கொடுத்துருக்க என்னது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அப்ஸ்ட்ரீமில் கிடக்கிற டயத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமில் கிடக்கிற டயத்தோட மதிப்பு கொடுத்தாங்க. ரைட். அப்போ நம்ம அப்ஸ்ட்ரீம் மற்றும் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் நீரோட்டத்துடைய மதிப்பு தெரியணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட மதிப்பு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இது 2 கூட உள்ள வித்தியாசம் வகுத்தல் 2ன்றதான் ஆன்சர். அதே இது போட்டு அல்லது மனிதனுடைய ஸ்பீடு கேட்டாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் 2 ஸ்பீடையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு 184 கிலோமீட்டரை நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் 48 மணி நேரத்தில் கிடக்கலாம் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 23/6 km/h சொல்லி வரும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது வந்து டவுன் ஸ்ட்ரீமில் 180 இந்த சேம் டிஸ்டன்ஸ் வந்து நீரோட்டத்தோட திசையில் வந்து 12 மணி நேரத்தில் கிடக்கலாம். ஸோ 184/12 = 9/92/6 km/h சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. நமக்கு அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு நீரோட்டத்தோடைய ஸ்பீடோட மதிப்பு தெரிஞ்சிடும். ஸோ 92 - 6 -23/6 சரிங்களா? வகுத்தல் 2. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 5.75 km/h சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஒரு மனிதர் வந்து ஒரு கடைக்காரர் வந்து 7 எலுமிச்சைகள் வந்து ₹1 வந்து வாங்குறாரு. இப்போ வந்து 40% லாபம் கிடைக்கும்னா ₹1 வந்து எத்தனை பழங்கள் விற்பார்ன்றதான் கேள்வி. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு அளவு 100%. இங்கே 40% வந்து அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னா அவருடைய செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும்? 140% இருக்கும். இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஐட்டம் இன்ட்டு % அப்பான் அமௌண்ட். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஐட்டத்தை வந்து மேலே போட்டுக்கோங்க, அமௌண்ட் வந்து கீழே போட்டுக்கோங்க, இன்ட்டு %. ஸோ 7 பொருளை வந்து ₹1க்கு 100%ல் வாங்குறான். இதோட மதிப்பும் எக்ஸ் நம்பர் ஆஃப் பொருளை ₹1 வந்து 140% விற்கிறான். இதோட மதிப்பும் சமமாக இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ அடி எடுத்தீங்க அப்படின்னா 5ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 100 7 20 20 5. ஸோ எக்ஸோட மதிப்பு 5ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஏபிசிடின்னு சொல்லி ஒரு ட்ரெப்பேசியம் ஒரு சரிவு கொடுத்தாங்க. அதில் பிசியும் ஏடியும் வந்து ஒன்றுக்கொன்று இணையாமல்
ரெண்டாவது ஏசியும் சிடியும் சமமா, ஏசியும் சிடியும் சமமா. ஏபிசியோட மதிப்பு 60 டிகிரி கொடுத்தாங்க, பிஎஸ்சியோட மதிப்பு பிஎஸ்சியோட மதிப்பு 23 டிகிரி கொடுத்தாங்க. ஏசிடியோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, ஏபிசிடி. சரிங்களா, ஒரு சரிவகம் போட்டாச்சு. இல்லை ஏடியும் பிசியும் சரிசம் ஒன்றுக்கு ஒன்று இணைன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று இணைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான். இப்போ ஏசியோட மதிப்பும் சிடியோட மதிப்பும் சமம் சொல்லி கொடுத்தாங்க. ஏசியோட மதிப்பும் இந்த சிடியோட மதிப்பும் சமம் சொல்லி கொடுத்தாங்க. இது ரெண்டு பக்கமும் சமம். ஸோ பக்கங்கள் சமம்னா அதுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமமா, ஸோ நல்லா கவனிங்க, இந்த முக்கோணம் டிஏசி, இதில் டிசியும் ஏசியும் சமமா, இப்போ எதிர் கோணங்கள் சமமாக இருக்குமா. ஸோ இதுக்கு எதிர்கோணம், டிசிக்கு எதிர்கோணம் ஆங்கிள் ஏ. சரிங்களா, ஏசிக்கு எதிர்கோணம் ஆங்கிள் டி. புரிஞ்சுதா. ஸோ முக்கோணம் டிசிக்கு எதிர்கோணம் என்ன, ஆங்கிள் ஏ. சரிங்களா, ஏசிக்கு எதிர்கோணம் என்ன, ஆங்கிள் டி. சரிங்களா, இது ரெண்டும் சமமாக இருக்குமா. ஸோ பக்கங்கள் சமம் எனில் அதன் எதிர்ப்புறம் உள்ள கோணங்களும் சமம். அப்போது ஆங்கிள் டியோட மதிப்பும் ஆங்கிள் ஏவோட மதிப்பும் சிஏடியோட மதிப்பும் சமமாக இருக்கும். இது ரெண்டும் தீட்டாவாக இருக்கும். சரிங்களா, ஒரு கான்செப்ட் முடிஞ்சு. இப்போது நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கோணமா. ரெண்டாவது நமக்கு வந்து இணைகரம் உள்கோணங்கள் உள்ளெதிர்கோணங்கள் சமம்ன்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் தெரியுமா, குறுக்கு வெட்டியில். சரிங்க, உள்ளெதிர்கோணங்கள் சமம்ன்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். அப்போது இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் உள்ளெதிர்கோணங்கள் சமமா. ஸோ இந்த கோணங்கள் வந்து என்ன இருக்கும், இந்த ஆங்கிள் தீட்டானா அதுக்கு எதிர்ப்புறம் உள்ள இந்த ஆங்கிள் வந்து சமமாக இருந்திருக்குமா, தீட்டாவாக இருக்குமா. சரியா. ஸோ ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா. இப்போது ஏபிசி ஒரு முக்கோணமா. ஸோ முக்கோணம் ஏபிசியில் வந்து ஆங்கிள் ஏசிபியோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோணமும் சமமாக இருக்கும். அப்புறம் இது ஒரு முக்கோணமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கோணத்தோட மதிப்பு தெரிஞ்சுன்னா நமக்கு தேவையான ஏசிடியோடைய மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் ஏபிசியோட முக்கோணத்தோட மதிப்பு என்ன இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏசிபியோட மதிப்பு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசிபி = 180 டிகிரி மைனஸ் இந்த 2 டிகிரியை வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 88 டிகிரின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த ஆங்கிள் ஏசிபியோட மதிப்பு வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இந்த தீட்டா வந்து சமம், இந்த தீட்டாவும் இதோட மதிப்பு சமமா. அப்போது இது 88 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து 88 டிகிரி. ஸோ இது ரெண்டு சமம்ன்றதுனால இதுவும் 88 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ முக்கோணம் ஏடிசியில் வந்து நமக்கு ரெண்டு ஆங்கிளோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. அப்போது முக்கோணம் ஏடிசியில் ஏசிடியோட மதிப்பு அதான் நம்ம கேட்டிருக்காங்க. அதோட மதிப்பு என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் 88 டிகிரி. சரிங்களா, ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 176 டிகிரி ஈக்குவல் டு ஏடிசியோட மதிப்பு ஏசிடியோட மதிப்பு என்ன வரும், 4 டிகிரின்றதான் ஆன்சர். சரிங்களா. கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் பயன்படுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பக்கங்கள் சமம் எனில் அதன் எதிர்கோணங்கள் சமம். சரிங்களா, அதன் எதிர்கோணங்கள் சமம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது குறுக்கு வெட்டியின் உள்ளெதிர்கோணங்கள் சமம். சரிங்களா, உள்ளெதிர்கோணங்கள் சமம் ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த கான்செப்ட், இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சுன்னா கணக்கு ஈஸி. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ். முதல் 10 பிரைம் நம்பர்ஸோட சராசரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல் 10 பிரைம் நம்பர்ஸ் என்ன, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. ஸோ இதெல்லாம் தியரி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது நோட்டில், ஃபார்முலா நோட்டில் ஃபஸ்ட்டு 10 பிரைம் நம்பருடைய ஆவரேஜ் இல்லைனா ஃபஸ்ட்டு 10 பிரைம் நம்பருடைய டோட்டல் 129ன்னு வரும். சரிங்களா, அது வந்து ஆவரேஜ் வந்து என்ன வரும், 12.9. அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து தியரி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஃபார்முலா நோட்டில். முதல் 10 பிரைம் நம்பர்ஸுடைய கூடுதல் 129. அவ்வளோதான். அடுத்து சூப்பர் கணக்கு ஆக்சுவலாக. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் தட் கேன் பி கட் அவுட் ஃப்ரம் அ கியூப் வித் அன் எட்ஜ் 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் எட்ஜ் உள்ள ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் நேர்வட்ட கூம்பினுடைய பரப்பளவு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. எட்ஜுனா ஃபர்ஸ்ட் என்ன, இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஏபி, இதுதான் எட்ஜ். ஸோ ஒரு கனசதுரத்தில் வந்து மொத்தம் எத்தனை, 12 எட்ஜ் இருக்கும். சரிங்களா, முன்னாடி ஒரு 4, அதே மாதிரி பின்னாடி ஒரு 4, 8 ஆயிடுச்சா. அடுத்து சைடில் மேலே 10, 11,
12. ஸோ மொத்தம் வந்து 12 எட்ஜ் இருக்கும். ஸோ அந்த எட்ஜோட மதிப்பு 8 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, ஒரு கான்செப்ட் இருந்துச்சா. ஸோ இந்த இந்த கனசதுரத்துல வந்து எட்டி எடுக்கப்படக்கூடிய நேர்வட்ட கூம்பினுடைய விட்டம் என்னவா இருக்கும் சரிங்களா. இதோட விட்டம் என்னவா இருக்கும், 8 சென்டிமீட்டரா இருக்குமா. இந்த எட்ஜோட மதிப்பு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா இதனுடைய விட்டத்தோட மதிப்பு என்னவா இருக்கும், அதுவும் 8 சென்டிமீட்டர் இருக்குமா. அவ்வளோதான், விட்டத்தோட மதிப்பு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரத்தோட மதிப்பு என்ன இருக்கும், 4 சென்டிமீட்டர் இருக்குமா. முடிச்சு அடிப்பாகத்தினுடைய ஆரத்துடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இந்த கூம்பினுடைய ஹெயிட்டோட மதிப்பு என்ன இருக்கும், 8 சென்டிமீட்டரா இருக்குமா. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. அப்போ கூம்பினுடைய வால்யூமோட பரப்பளவுனா 1/3/r²h. ஆரத்தோட மதிப்பு 4 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, ஹெயிட்டோட மதிப்பு 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அப்படியே ஃபார்முலா புட் பண்ணிங்க அப்படின்னா கடைசி நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் சுருக்குனீங்கன்னா 134 + 2/25 சொல்லி 21 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ எட்ஜ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எட்ஜ்னா என்ன, இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுதான் எட்ஜ். ஸோ ஒரு கனசதுரத்தில் மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கும், மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கும்னா 12 எட்ஜஸ் இருக்கும் சரிங்களா. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளிஃபை சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. நல்லா கவனிங்க, இங்கே -5 இருக்குது, இங்கே +1 +4. ஸோ +5லேருந்து -5 கழிச்சிங்கன்னா 0ன்னு வந்துடும். ஸோ 0 எந்த நம்பர் இருக்கலாம் 0, அதை வகுத்தீங்கனாலும் 0 தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 127 ஆன்சர். ஒரு பைப் வந்து ஒரு டேங்க் வந்து 21 மணி நேரத்தில் வந்து ஃபுல் பண்ணுது. இன்னொரு பைப் வந்து அதே டேங்க் வந்து 24 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணுது, 24 நிமிஷத்தில் வந்து காலி பண்ணுது. 2 பைப் வந்து ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க அப்படின்னா அந்த டேங்கோட மதிப்பில் 4ல் 1 பங்கு வந்து நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேங்கோடைய கொள்ளளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அவ்வளோதான், இது கெல்சியம் எடுத்தீங்க 21க்கு 24 கெல்சியம் எடுத்தீங்கன்னா 3 × 7 × 8 3021 168 சரிங்களா. 168 தான் அப்படியே கொள்ளளவு. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், அதோடைய எஃபிஷியன்சி வந்து பைப் ஏ வந்து 1 மணி நேரத்தில் வந்து 8 பங்கு நிரப்புது, பைப் பி வந்து 1 மணி நேரத்தில் வந்து 7 பங்கு வந்து காலி பண்ணும் சரிங்களா. அவ்வளோதான். அப்போது 1 மணி நேரத்தில் ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து எவ்வளவு பங்கு வந்து நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 - 7 = 1 பங்கு வந்து நிரப்புவாங்க. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 டேரெக்டாக அவங்க போட்டுறக்கூடாது ஆப்ஷன் பார்த்து. கணக்கில் என்ன கேட்குறான், இந்த மாதிரி தான் அப்போ கேட்பான் சரிங்களா. குழாய் கணக்கில் சரி, இந்த வேலையாட்கள் கணக்கு சரி, பாதி வேலையை செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் சரிங்களா, பாதி தொட்டி நேரம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பான். நம்ம வந்து 168 நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துருப்போம் 168 சொல்லி இதை பார்த்தோன்னே 168 வகுத்தல் 1 அவ்வளோ 168 சொல்லி டேரெக்டாக போட்டுறவே கூடாது சரிங்களா. எல்லா கான்செப்ட் தெரிஞ்சும் நீங்கள் வந்து கேள்வி சரியாக வாசிக்காமல் மார்க் விட்டுருவீங்க. ஸோ நமக்கு வந்து அவங்களோட எஃபிஷியன்சி ஏபியோட எஃபிஷியன்சி 1 சொல்லி கிடச்சிருச்சு. டேங்கோட கெப்பாசிட்டி இப்போ என்ன, 4ல் 1 பங்கு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ 1/4 = × 168 அதோட மதிப்பு என்ன வரும், 42 சொல்லி வரும் சரிங்களா. இப்போ 42னா டோட்டல் இந்த தொட்டியோட மதிப்பு 42 சரிங்களா. ஏபியோட எஃபிஷியன்சி 1 வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டைமிங் 42 நிமிஷத்துல வந்து அந்த தொட்டியை வந்து நிரப்ப முடியும், 4ல் 1 பங்கு வந்து நிரப்ப முடியும். அடுத்து இந்த கொடுக்கப்பட்ட நம்பருடைய ஈக்குவல் வேல்யூ வந்து எந்த நம்பரில் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது எல்லாமே தசமத்தில் இருக்கா, தசமத்தில் இருக்குது. ஸோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை தசமம் வருதோ அதே சேம் தான் ஆன்சர்லேயே வரணும் சரிங்களா. அப்போ புள்ளிக்கு அப்புறம் இங்கே மேலே கொஸ்டினில் எத்தனை தசமம் இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் 1 2 இங்கே 4. ஸோ புள்ளிக்கு அப்புறம் 6 தசமம் இருக்குது. இங்கே 6 தசமத்தில் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி. இங்கே பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் 3, இங்கே 3, அடுத்து இங்கே ஒன்றுமே இல்லை சரிங்களா. 3 அடுத்து இங்கே 3 3 3 3 கூட்டினீங்கன்னா 6 தசமம், புள்ளிக்கு அப்புறம் 6 தசமம் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் 8 8 4 சொல்லியிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் கொடுக்கப்பட்ட நம்பர்களுடைய சராசரி வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா 459 வரும். மொத்தம் வந்து 9 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் = 51 தான் கடைசியில் ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான்ப்பா, 2 ஷிஃப்டாக பார்த்துருக்கோம் சரிங்களா. when x is added to each number, எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து 22 26 19 21ஓட வந்து கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய விடை வந்து ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்குது அப்படின்னா 2x = y the whole is to y is to 4 - 8ஓட மதிப்பில் ஒய்யோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா.
இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இதை அப்படியே வீதம் மாதிரி எழுதுங்க. சரிங்களா? 22 வகுத்தல் 26, 22 வகுத்தல் 26, அடுத்து 19 வகுத்தல் 21. இது ரெண்டுக்கும் பகுதிக்கு தொகுதிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. அந்த வித்தியாசத்தை அப்படியே எழுதிக்கோங்க. அதை வந்து மினிமம் லெவலாக வந்து சுருக்குங்க, பின்ன வடிவத்தில் சுருக்குங்க. ஸோ இங்கே வித்தியாசம் என்ன 4, இங்கே வித்தியாசம் 2. ஸோ 4:2 சொல்லியிருக்கோம். அதை சுருக்குங்கன்னா 2:1 சொல்லி வரும். அவ்வளோதான். கிடச்சிருக்க வேலையில் நல்லா கவனிங்க. இந்த பக்கம் என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து அடுத்து எதிர்பக்கத்தில் உள்ளதோட மேலே இருக்கக்கூடிய நம்பரோடையும், அடுத்து இந்த பக்கம் என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பெருக்கணும். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ன்னு நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ 1 × 22 + x ஈக்குவல் டு 2 × 19 + x. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் ஸ்டெப்பு மனசில் வச்சுக்கணும். ஸோ 22x 22 + x × 1 ஈக்குவல் டு 19 + x × 2. ஸோ இது சுருக்கணும் அப்படின்னா 22 + x 38 + 2x. ஸோ எக்ஸோட மதிப்பு கடைசியில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா -8ன்னு சொல்லி வரும். ஓ இந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. 19 + x × 2 22. இல்லையே, 22x இங்கே 16 வரணும், -16 வரணும். ஒரு நிமிஷம், -14 -16 -32 × 4 16 64 -8 56. சாரி 72. ஸோ எவ்வளோ சொன்னேன், -16 16னா இங்கே என்ன வரும், 2 × -16 இங்கே இருக்குது 4 × -16 -8. ஸோ 64 -72 -32 × 72 -72 ஈக்குவல் டு √16 × 144 4 × 12. பார்த்தீங்களா எங்கே தப்பு பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ சேட். சாரிங்க, இந்த இடத்துல நான் பெருக்கல்ல தப்பு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் விடையை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2x 2x வந்து ஒரு எக்ஸை கழிச்சிங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி வரும். எக்ஸோட மதிப்பு இந்த பக்கம் வந்து 38 வந்து இந்த பக்கம் -16 சொல்லி வரும். சரிங்களா? -16. ஸோ அப்படியே இந்த எக்ஸோட மதிப்பை அப்படி என்ன பண்ணுற போகிறீங்க, இந்த ஃபார்முலா அப்படி போட போகிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஸோ 2x upon y ஈக்குவல் டு y upon 4x - 8. சரிங்களா? அப்போது 2 × -16 upon y ஈக்குவல் டு y upon 4 × -16 -8. ஸோ அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன வரும், ஒய் ஸ்கொயரோட மதிப்பு y × ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஈக்குவல் டு என்ன வரும், -32 இன்ட்டு இது அந்த பக்கம் முதல்ல சாரி 4x 4 × 16 -16னா -64 8 -72 சொல்லி வரும். ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ ஒய்யோட மதிப்பு √32 × 72. சரிங்களா? அப்போ அதில் மதிப்பு 16 வந்து 4 2 × 140 12 ஈக்குவல் டு 48 தான் ஆன்சர். ஒய்யோட மதிப்பு என்ன, 42. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே x - 1/x உடைய மதிப்பு கொடுத்தாங்க, x³ - 1/x³ மதிப்பு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குப்பா, x + 1/x மதிப்பு pன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x³ - 1/x³ மதிப்பு என்ன வரும், p³ + 3p. சரிங்களா? மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்படின்னா பியோட மதிப்பு 4 அப்படின்னா p³ 4³ + 3 × 4. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 76 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், மனோஜ் வந்து 200 லிட்டர் ஆயில் ஏ வச்சுருக்கான், அடுத்து 224 லிட்டர் ஆயில் பி இருக்குது.
He fills a number of identical containers with 2 types of oil in a manner that each container has only one type of oil. சரிங்களா, அவன் வந்து இதை வந்து டேங்கில் வந்து ஃபில் பண்ணுறான். சரிங்களா, டேங்கில் ஃபில் பண்ணும்போது ஒரே வகையான ஆயில் இருக்கிற மாதிரி. சரிங்களா, அப்படி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணும் போதில் வாட் கேன் பி த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஈச் கண்டெய்னர் தட் மனோஜ் யூசஸ். அதாவது மனோஜ் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் வந்து சமமாக இருக்கிற மாதிரி பிரித்தான் அப்படின்னா அந்த கண்டெய்னருடைய வால்யூம் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறான். அதனுடைய கொள்ளளவு என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறான். மேக்ஸிமம்ன்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 200 274 ஹெச்சிஎஃப் பண்ண 2ன்றதான் ஆன்சர். இதோட ரூட்டோட மதிப்பு என்ன கேட்குறான், இதோடைய மூலங்களோட மதிப்பு என்ன கேட்குறான். சரி, நம்ம இருபடி சமன்பாடு என்ன ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 × 2 இதோட மதிப்பு 8. சரிங்களா, அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² + α + β × x + α × β = 0. சரிங்களா, அப்போது அந்த நம்பரை பெருக்குனா 4 × 2. சரிங்களா, இங்கே கெழுவில் 4 இருக்கனால இது முன்னாடி கொண்டு போய் பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கும் போதில் சாரி 4ஓட 2 பெருக்குனீங்க அப்படின்னா 8 பெருக்குனா 8 இருக்கணும், கூட்டினா அந்த பகுதியோட கூட்டினீங்கன்னா 6 சொல்லி வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 8. சரி, அது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 9 சொல்லி வரும். ஸோ இது வந்து கிடையாது. பெருக்குனீங்க 8 கூட்டினா 9. சரிங்களா, அப்போது இங்கே 2 × 4 2ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 8 வரும். பட் 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 6 சொல்லி வரும். அவ்வளோதாங்க, அப்படி பிரித்து போட்டுருங்க. ஸோ 4m² ப்ளஸ் இந்த 6m எப்படி எழுதணும்? 4m + 2m + 2 = 0ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இது ரெண்டுலேயுமே வந்து 4m காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 4m, இதில் வந்து 4m எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? m மட்டும் இருக்கும். இங்கே வந்து 4m வெளியே எடுத்தோம்னால 1 அப்படியே வந்துடும். சரிங்களா, 1 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இது ரெண்டுலேயுமே வந்து 2 வந்து காமனாக எடுத்திங்கன்னா 2 காமனாக எடுத்திங்கன்னா m + 1ன்னு சொல்லி வரும் = 0. நல்லா கவனிங்க, இந்த நம்பர்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து எது காமனாக இருக்குது? m + 1 காமனாக இருக்கா? அவ்வளோதான். ஸோ m + 1 காமனாக எடுத்திங்கன்னா m + 1 = 0. இங்கே என்ன ஸ்டெப் வரும்னா m + 1 அடுத்து மிச்ச ரிமைனிங் என்ன இருக்குது? 4m + 2 = 0ன்னு வரும். அவ்வளோதாங்க. அப்போ தனித்தனியாக பிரிக்க போகிறோம். சரிங்களா, அந்த மாதிரி வர்றதை தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ m + 1 = 0 அல்லது 4m + 2 = 0ன்றதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா m ஓட மதிப்பு -1ன்னு இருக்கும், அல்லது 4m = -2, m ஓட மதிப்பு -2/4 = -1/2. ஸோ m ஓட மதிப்பு எய்தர் -1 அல்லது -1/2ன்றதான் ஆன்சர். -1 -2 -1/2 அவ்வளோதான். அடுத்து அசோக் வந்து 40% அவனோட இன்கம் வந்து செலவழிக்கிறான். மீதி வந்து 24,000 சேமிக்க அப்படின்னா அவனோட இன்கம் என்ன செலவிக்கிறான். ஸோ இன்கம் வந்து 100%, எக்ஸ்பெண்டிச்சர் 40% அப்படின்னா சேமிப்பு எவ்வளோ இருக்கும்? 60% இருக்கும். இன்கம் வந்து எப்பவுமே 100% தான். ஸோ சேமிப்பு வந்து 60%, 60%ஓட மதிப்பு 24,000 அப்படின்னா 100% மதிப்பு 40,000ன்றதான் ஆன்சர். அடுத்து சூப்பர் கணக்கு நேற்று பார்த்தோம்னா அதே சேம் மாடல் தான். If the selling price of a bet is 2 times of initial, then the profit is 11 times of initial. Find the initial profit percentage. ஒரு பெட் இருக்கு, அந்த பெட்டோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 மடங்கு ஆகும் பொழுது, ஆரம்பத்தில் இருந்தது போல் 2 மடங்கு ஆகும் பொழுது லாபம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்தில் இருந்தது போல் 11 மடங்கு ஆகுதான். சரிங்களா, செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்தது போல் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 11 மடங்காக மாறுதான். சரிங்களா, ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் = SP - CP. ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக இருந்தக்கூடிய ப்ராஃபிட், அதாவது விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. சரிங்களா, இப்போ என்ன கணக்கில் சொல்லிட்டாங்க, இந்த விற்பனை விலை வந்து 2 மடங்காக மாறும் பொழுது லாபம் வந்து 11 மடங்காக மாறுதான். அப்போது 11 ப்ராஃபிட் = 2SP - CP கணக்குப்படி அக்கார்டிங் டு த கொஸ்டின். அவ்வளோதாங்க. இந்த பீன்ற இடத்துல என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சமன்பாடை வந்து அப்படி புட் பண்ண போகிறோம். புட் பண்ணிங்க அப்படின்னா 11 × SP - CP = 2SP - CP. ஸோ இது உள்ள கொண்டு போனீங்கன்னா 11SPன்னு வரும். ஸோ இங்கே இருக்க 2SP இந்த பக்கம் வரும்போதில் கழித்தில் வரும். ஸோ 11லேருந்து 2 போச்சுன்னா 9SP. இங்கே இருக்கக்கூடிய -11SP இந்த பக்கம் முதல்ல +11 மாறும். ஸோ +11 -1 கூட்டினீங்க அப்படின்னா 10CPன்னு சொல்லி வரும். அவ்வளோதான். ஸோ SP/CPயோட மதிப்பு என்ன? SP/CP இதோட மதிப்பு, இதோட கான்செப்டான 9 × SP = 10 × CPன்றதான் இதோட மதிப்பு. ஸோ மாறிலியை பூரா ஒரு பக்கம் கொண்டு வர்றோம், நம்பர்ஸ் பூரா ஒரு பக்கம் கொண்டு வரோம். அப்படின்னா SP/CP = 10 × 9ன்றதான் வரும். சரிங்களா,
இங்கே எஸ்பியோட மதிப்பு என்ன 10, சிபியோட மதிப்பு என்ன 9. ஸோ 9லேருந்து 10 மாறி இருக்குது. எவ்வளோ கூடி இருக்குது 1 கூடி இருக்குது. ஸோ 1 கூடி இருக்குது. 9லேருந்து 1 கூடி இருக்கனால அதோட பர்சன்டேஜ் மதிப்பு 11.11% ஆன்சர். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான்ப்பா. அடுத்து இது வந்து இந்த கணக்கு. சரி, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி புக் செல்ஃப் இஸ் 3100 விச் இஸ் 20% above the காஸ்ட் ப்ரைஸ். ஒரு புக் செல்ஃபோடைய குறித்த விலை வந்து 3200 அதனுடைய அது வந்து அடக்க விலை வந்து 25% வந்து அதிகமாக. இப்போ வந்து அந்த விற்பனையாளர் வந்து 12% வந்து தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையிலேருந்து லாப சதவீதம் வந்து என்ன கேட்குறாங்க, லாப சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க. ஸோ 3100 அந்த விலையோட மதிப்பு வந்து நமக்கு தேவையே இல்லை. கணக்கு நல்லா குறைச்சிக்கோங்க. சிபி, எம்பி, எஸ்பி எழுதிக்கோங்க. சிபியோட மதிப்பு அடக்க விலையோட மதிப்பு எப்பயுமே 100 தான். சரிங்களா? இப்போ நம்ம குறித்த விலை என்னவா வைக்கிறோம், 20% வந்து அதிகமாக வச்சு வைக்கிறோம். சரிங்களா? அப்போ குறித்த விலை என்னவா இருக்கும், 100லேருந்து 25 கூட்டினீங்கன்னா 125 சொல்லி அதோட குறித்த விலை இருக்கும். இந்த குறித்த விலையிலேருந்து 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்த முதல்ல நமக்கு என்ன கிடைக்கிது, எஸ்பி கிடைக்கும். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ 12% வந்து 12% டிஸ்கவுண்ட் அப்படின்னா விற்பனை விலை என்னவா இருக்கும், 88% இருக்குமா. இந்த குறித்த விலையிலேருந்து 88% தான் நம்ம விற்கிறோம். சரிங்களா? அப்போ 125 88% மதிப்பு என்ன வரும், 110 ரூபா. அப்போ விற்பனை விலையோட மதிப்பு 110, அடக்க விலை 100 ரூபா. 100 ரூபாலேருந்து 10 ரூபா அதிகம். ஸோ எதுலேருந்து 100 ரூபாலேருந்து 10 ரூபா அதிகம் இன்ட்டு 100 = 10%தான் லாபத்துடைய மதிப்பு. அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.